அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாட்டின் புவிசார் அரசியல் நிலையை மாற்றியமைக்கும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஹைலி அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டமான மிஷன் திவ்யாஸ்திராவின் வளர்ச்சியை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சதாப்தத்திற்கு மேலாக டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் DRDOவால் உருவாக்கப்பட்ட அக்னி 5 மிசைல் இன்று தனது ஃபர்ஸ்ட் பிளைட்டை இயக்கியது. நியூ வெப்பன் சிஸ்டம் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV டெக்னாலஜியை கொண்டுள்ளது. இது ஒரு சிங்கிள் மிசைல் மல்டிபிள் வார்ஹெட்டுகளை டிஃபரண்ட் லொகேஷன்களில் டிப்ளை பண்ண முடியும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. இது தற்போது சில நாடுகளிடம் மட்டுமே உள்ள டெக்னாலஜி மற்றும் அதன் டெஸ்ட் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV டெக்னாலஜியுடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி 5 மிசைலின் ஃபர்ஸ்ட் பிளைட் டெஸ்டாக திவ்யாஸ்திராவுக்காக எங்கள் DRDOவின் சயின்டிஸ்டுகளுக்கு பெருமை அளிக்கிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த சிஸ்டம் இண்டிஜினியஸ் ஏவியோனிக்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் ஹை அக்யூரசி சென்சார் பேக்கேஜ்களுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்கள் விரும்பிய துல்லியத்தில் டார்கெட் பாயிண்டுகளை அடைந்ததை உறுதி செய்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்திய கடற்படையின் உயர்மட்ட தளபதிகள் கடற்சார் களத்தில் நம் நாடு எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள தீவுகளை கொண்டு படையின் போர் திறனை மேம்படுத்துவது பற்றி விரிவான மதிப்பாய்வு செய்தாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அதிக அளவிலான ஊடுருவல்களுக்கு மத்தியில் நமது போர்த்திறனை மேம்படுத்துவதற்காக லட்சத்தீவுகளில் மினிகாய் INS ஜடாயு என்ற கடற்படை தளத்தை இந்தியா புதன்கிழமை நியமித்தது. இந்தியாவுடைய கடல்சார் வலிமையை மேலும் வலுப்படுத்த மார்ச் 5ஆம் தேதி விமானம் தாங்கி கப்பலான INS விக்ரமாதித்யாவிலும் மார்ச் 7, 8 தேதிகளில் டெல்லியில் நடத்தப்பட்ட கடற்படை தளபதிகளின் மாநாட்டில் செயல்பாட்டு சிக்கல்கள் பற்றி விரிவாக விவாதம் நடத்தப்பட்டது. கடல்சார் களத்தில் சமகால மற்றும் எதிர்கால சவால்களை சமாளிக்க இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையின் சேவைகளின் தலைவர்களும் கடற்படையின் தளபதிகளும் கலந்து ஆலோசனை பண்ணி வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்காக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ராணுவ தாக்குதலுக்கு பதிலடியாக செங்கடலில் உள்ள பல்வேறு சரக்கு கப்பல்களுக்கு ஹவுதி போராளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைவு கூர்ந்தார்கள். கடந்த சில வாரங்களில் மேற்கிந்திய பெருங்கடல் பகுதியில் பல வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு தொடர்ந்து இந்திய கடற்படை உதவி செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மேற்காசியா மற்றும் அதை ஒட்டிய கடல்களில் சமீபத்திய சம்பவங்களில் இந்திய கடற்படை துணிச்சலான பதிலடி நடத்தியதற்கு பாராட்டினார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்ய இந்திய கடற்படை மோதல்களின் ஸ்பெக்ட்ரம் முழுவதும் நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்குமாறு தளபதிகளுக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவுறுத்தினார். கூடுதலாக எதிர்கால போர்க்களத்தை சாதகமாக வடிவமைச்சு செல்வாக்கு செலுத்த முப்படைகளின் கூட்டு மற்றும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் புதுமையான வழிகளை MSMEக்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த மாநாடு வழங்கியிருக்கிறது. லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள மினிகாய் தீவில் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தப்பட்ட கடற்படையின் தளமான INS ஜடாயுவில் இந்திய இருப்பை வலுப்படுத்தும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகும். INS ஜடாயு ராடார்கள், ஜெட்டிகள், ஏர்ஃபீல்டு விமான நிலையம் உள்ளிட்ட மேம்பட்ட வசதிகளை கொண்டிருக்கு. மேலும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மேம்பட்ட திறன் இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கக்கூடிய திறனை மேம்படுத்தவும் பிராந்தியத்தில் முக்கியமான கடல் பாதைகளை பாதுகாக்கும் பணியை செய்யும் வகையில் INS ஜடாயு ஸ்தாபனம் ஒரு முக்கியமான நேரத்தில் அங்க வந்திருக்கு. இந்திய பெருங்கடலில் சீனாவுடைய ஊடுருவல் ஆக்கிரமிப்பு முயற்சியில் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் போன்றவற்றை அங்கே கொண்டு வருவதால் இந்திய
இந்திய மூலோபாய பதிலை வளர்ச்சியை அவசியமாக்குகிறது. மேலும் மினிகாய் மாலத்தீவுக்கு அருகில் இருப்பதால பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இந்த வளர்ச்சியானது கடல்சார் பாதுகாப்புக்கான இந்திய பெருங்கடலின் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் அதன் அவசியமான முன்முயற்சியான அணுகுமுறையாக இது இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய போர்க்கப்பல்களுக்கு ஸ்டெல்த்லி ஷிப் ஆண்டனாக்களை ஜப்பான் வழங்க ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஆண்டனா சிஸ்டம் ஆனது எலக்ட்ரானிக் நிறுவனமான NEC மற்றும் யோகோஹாமா ரப்பர் உள்ளிட்ட ஜப்பானிய நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியாகும். யூனிகார்ன் என்று அழைக்கப்படும் இந்த ஆண்டனா அமைப்பு லீடிங் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரான NEC மற்றும் யோகோஹாமா ரப்பர் உள்ளிட்ட ஜப்பானிய நிறுவனங்களின் கூட்டு உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜிக்கல் அதிசயமாகும். யூனிகார்ன் முறையாக நேரா 50 ஆண்டனா என்று அழைக்கப்படுகிறது. இது தனித்துவமான கொம்பு மாதிரி கூம்பு வடிவமைப்பில் ஹோர்ன் ஷேப்டு டிசைனில் இருக்கும். இது மல்டிபிள் ஆண்டனாக்களை ஒரே ஸ்டெல்தி ஸ்ட்ரக்சர்ல இன்டகிரேட் பண்ணியிருக்குது. இந்த புதுமையான டிசைன் கரண்ட்லி ஜப்பானின் மெரிடியன் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் கடல்சார் தற்பாதுகாப்பு படையின் துணை எஸ்கார்ட் வெசல்ஸ்களாக FFM களில் டிப்ளை பண்ணி இருக்குது. இப்படி பயன்படுத்தி வருகின்ற யூனிகார்ன் சிஸ்டம் பல ஆண்டனாக்களை கொம்பு வடிவமைப்பிலேயே வைத்திருக்கிறது. இது கப்பலின் ஒட்டுமொத்தமான ஸ்டெல்த் தன்மைக்கு உதவியாக இருக்குது. இந்த புதுமையான ரேடியோ வேவ் கண்டறிதலில் செயல்திறனை மேம்படுத்துகிறது. மேலும் குழுக்கள் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை பரந்த அளவில் பார்டர் ரேஞ்சில் கண்காணிக்கக்கூடிய திறனையும் கொண்டிருக்குது. இது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் செய்தால் ஜப்பானில் வளர்ந்து வரக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் இந்தியாவுடனான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.